ஒரு 10,000 ரூபாய் மினிமமா ஒரு 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சது அப்படின்னா சோ அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் சைஸ்ல வந்து பிளாட் வந்து சொந்தமாக்கி ஏரோ சிட்டிங்கிறது ஒரு 56 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மெகா கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் இது சவுத் இந்தியாவோட லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப்பான ஒரகடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நான் நிக்கிறதா நம்மளோட ரொம்ப பிரசித்தி பெற்ற வல்லக்கோட்டை முருகன் டெம்பிள் எக்ஸாக்டா பின்னாடி தான் நம்மளோட ஏரோ சிட்டி ஜஸ்ட் வாக் அப் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் வல்லக்கோட்டை பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ல இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. நிக்கிறதா வல்லக்கோட்டை முருகன் டெம்பிளோட ஜங்ஷன் அது. டுவர்ட்ஸ் இப்படி போனா நம்மளோட சைட் வந்துரும். ரோடு வந்து உங்களுக்கு வண்டலூர் படப்பை தாம்பரம் சிங்கப்பெருமாள் கோயில் டுவர்ட்ஸ் இப்படி வந்தீங்கன்னா அந்த ரோட்ல கனெக்ட் பண்ண முடியும். மார்க்ஸ்கன் ஆப்பிள் எம்ப்ளாயிஸ்க்காக கட்டி கொடுத்த ஒரு அபார்ட்மெண்ட். இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ல ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் இருக்கக்கூடியது தான் நம்மளோட ஏரோ சிட்டி. இதுதான் வந்து சென்னையோட 3rd டைட்டில் பாருங்க ஏரோ ஹப். இதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல தான் நம்மளோட சைட் வந்து இருக்கு. இதுதான் வந்து ராயல் என்ஃபீல்டு கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் யூனிட். இது ஆப்போசிட்ல இருக்கதா சிப்கார்டு வந்து ஏரோஸ்பேஸ் பார்க். இந்த சிப்கா ஏரோஸ்பேஸ் பார்க்ங்கிறது என்னன்னா ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங்கான டோட்டல் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே இங்க தான் இருக்கு. இங்க ஒரு அபார்ட்மெண்ட் தெரியுது இல்லையா? இந்த அபார்ட்மெண்ட்டோட பாதி விலையில தனி வீடு வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வித் கார் பார்க்கிங் கூட நம்ம சைட்ல நீங்க வாங்கிக்க முடியும். பர்டிகுலர் நம்ம சேனல் பார்த்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து நான் ஃப்ரீயா பண்ணி தரேன். பிரைஸ்லயும் சின்னதா நெகோசியேட் பண்ணி தரேன். இந்த மாதிரி இப்போ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. பேக்ரவுண்ட் பாருங்களேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே இதுதான். வர்றப்ப நான் இப்போ ட்ரோன் வியூட காமிக்கிறேன், அவ்வளவு அழகா இருக்கு. ஏதோ ஒரு படத்துல ஹீரோ ஹீரோயினுக்காக எடுக்கிற மாதிரி ஒரு லொகேஷன் மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சைட்டை வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த சைட் நமக்கு யார் இன்வைட் பண்ணிக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்காட் ஹவுசிங் தான். சைட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ சிட்டி. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரக்கடை தான் லொக்கேட் ஆயிருக்கு. சைட்டை பற்றி ஃபுல்லாக டீடைல்ஸ் ஆட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு சார். சரிங்க சார், பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம சைட்டை போய் சொல்லுங்க சார். ஸோ நம்ம கம்பெனி வந்து அக்காட் ஹவுசிங். அக்காட் ஹவுசிங்கோட ஏரோ சிட்டிங்கிறது ஒரு 56 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மெகா கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் இது. இது எங்க இருக்கு அப்படின்னா சவுத் இந்தியாவோட லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப்பான ஒரகடத்துல தான் அமைஞ்சிருக்கு. சூப்பர் சார். சரிங்க சார், இப்போ ஒரக்கடம்னா எல்லாருக்கும் தெரியும். ஆமா. பட் ஆனால் நம்ம சைட்டு கரெக்டாக வரணும்னா எப்படிலாம் வரலாம்? நான் வாங்க கரெக்டாக சொல்றேன் உங்களுக்கு. அப்படி லைவா போயிடலாம். லைவாகவே போயிடலாம். வாங்க போகலாம். இப்போ நான் நிக்கிறதா நம்மளோட ரொம்ப பிரசித்தி பெற்ற வல்லக்கோட்டை முருகன் டெம்பிள். இந்த முருகன் டெம்பிளுக்கு எக்ஸாக்டா பின்னாடி தான் நம்மளோட ஏரோ சிட்டி ஜஸ்ட் வாக் அப் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து 24/7 ஹாஸ்பிட்டல். ஜஸ்ட் வல்லக்கோட்டை பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ல இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல அமைஞ்சிருக்கு. எனி எமர்ஜென்சினாலும் இங்க 24 மணி நேரமும் இங்க வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். நாங்க நிக்கிறதா வல்லக்கோட்டை முருகன் டெம்பிளோட ஜங்ஷன் அது. இந்த ஜங்ஷன்ல இருந்து நம்ம டுவர்ட்ஸ் இப்படி போனா நம்மளோட சைட் வந்துரும். இந்த ரோடு வந்து உங்களுக்கு வண்டலூர் படப்பை தாம்பரம் சிங்கப்பெருமாள் கோயில் டுவர்ட்ஸ் இப்படி வந்தீங்கன்னா அந்த ரோட்ல கனெக்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஸ்ரீபெரும்புதூர் வரும். இந்த ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ல தான் நம்மளோட ஏரோ சிட்டி அமைஞ்சிருக்கு. இங்க ஒரு அபார்ட்மெண்ட் தெரியுது இல்லையா? இந்த அபார்ட்மெண்ட்டோட பாதி விலையில நமக்கு வந்து ஒரு தனி வீடு வந்து வெறும் 35 லட்ச ரூபாயில இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வித் கார் பார்க்கிங் கூட நம்ம சைட்ல நீங்க வாங்கிக்க முடியும். ஸோ இங்க தெரியுது இல்லையா எவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்ட் என்னன்னா ஃபாக்ஸ்கன் ஆப்பிள் எம்ப்ளாயிஸ்க்காக கட்டி கொடுத்த ஒரு அபார்ட்மெண்ட் அது. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ல ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் இருக்கக்கூடியது தான் நம்மளோட ஏரோ சிட்டி ப்ராஜெக்ட். சார் நீங்க லைவாவே போயிட்டு காமிச்சிங்க கனெக்டிவிட்டி எப்படின்னு, நேஷனல் ஹைவேல இருந்து வரலான்றதை காமிச்சிங்க. பக்கமான கனெக்டிவிட்டி சிப்கார்ட் தமிழ்நாடோட இது ஒன்று காமிச்சிங்க. ஃபுல்லாமே குடியிருப்புகளா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நியர்பைல வந்து ஹாஸ்பிட்டல் காமிச்சிங்க, கோவில் காமிச்சிங்க. எல்லாமே ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு வீடு கட்டி இங்க வராங்க அப்படின்னா நியர்பைல என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே நம்ம சைட்டை சுத்தி தான் இருக்கு. சூப்பர் சார். சரிங்க சார், இப்போ சைட்டுக்குள்ள என்னென்ன பண்ணிருக்கீங்க? சைட் வந்து நம்மளோடது நான் சொன்ன மாதிரி ஒரு மெகா கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். இந்த ஒரகடம் ஏரியால ஒரு 56 ஏக்கர்ல ஒரு 900 பிளாட்டுங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. கரெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து அம்யூனிட்டிஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த 56 ஏக்கர் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோம். சூப்பர் சார். ரோடு எல்லாமே 40 அடி 30 அடி எல்லாமே ஃபுல்லி பிளாக் டாப் ரோடு பண்ணிருக்கோம். சூப்பர் சார். இந்த மாதிரி இப்போ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. பேக்ரவுண்ட் பாருங்களேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே இதுதான். வர்றப்ப நான் இப்போ ட்ரோன் வியூட காமிக்கிறேன், அவ்வளவு அழகா இருக்கு. ஏதோ ஒரு படத்துல ஹீரோ ஹீரோயினுக்காக எடுக்கிற மாதிரி ஒரு லொகேஷன் மாதிரி ஸ்பாட் பக்கவா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்லயும் இந்த மாதிரி அவனி ட்ரீஸ் வச்சு ரொம்ப கிரீன் ஏரியா நம்ம வந்து சைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 24 ஹவர்ஸ் வந்து செக்யூரிட்டி உங்களுக்கு இருப்பாங்க. 2 என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல இருக்கு. சூப்பர் சார். சரிங்க சார், அதே மாதிரி நம்ம சைட்டுக்கு என்னென்ன அப்ரூவல் சார் இருக்கு? சார் நம்மளோட டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவல் இருக்குங்க. சூப்பர் சார். சார் பார்க்குற வியூவர்ஸ் வந்து அக்காட் ஹவுசிங்கோட ஏரோ சிட்டில இங்க ஏன் வாங்கணும் அப்படி நீங்க நினைக்கிற வேலையான பாயிண்ட் சொல்லுங்க. ஸோ ஏன் இங்கே வாங்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரைஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸ். ஒரகடை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 3000 3500 ரூபாய் இன்னைக்கு போயிட்டு இருக்கு, ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எங்களோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2100 ரூபாய் தான். 2100 ரூபாய் தான். சூப்பர். நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் காமிச்சேன் இல்லையா, பாதி விலையில நான் வந்து தரேன் சொன்னேன் இல்லையா. அந்த அப்பார்ட்மெண்ட்ல இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து 65 to 70 lakhs வந்து ஒரு டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல. ஸோ அதுல அப்படியே பாதி விலையில ஒரு 35 லட்ச ரூபாயில நான் ஒரு வீடு இந்த வீடு
இருக்கு இல்லையா அந்த வீடு வந்து அந்த வீடு வந்து ஒரு டபுள் பெட்ரூம்ல டியூப்ளெக்ஸ்ல வித் கார் பார்க்கிங்கோட ஒரு 35 லட்சம் ரூபாய் நான் வேற மாதிரி. இன்னொன்னு என்னன்னா ஒரு 10,000 ரூபாய் மினிமமா ஒரு 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சது அப்படின்னா சோ அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் சைஸ்ல வந்து பிளாட் வந்து சொந்தமாக்க முடியும். சூப்பர் சார். அதாவது மாசம் வந்து 10,000 கட்ட முடிஞ்சா கூட நம்ம வந்து லேண்ட் வாங்கிக்க முடியும். வேற மாதிரி. சார் இனிஷியலா என்ன சார் பே பண்ற மாதிரி? இனிஷியல் 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் நீங்க வந்து இங்க ஒரு இடத்துக்கு நீங்க சொந்தமாக்க முடியும். சூப்பர் சார். சார் பட்ஜெட்டுமே சூப்பரா சொல்லிட்டீங்க. 2100 தான். அதுவும் வந்து அங்க வந்து அபார்ட்மெண்ட்ல 65 லட்சம் 70 லட்சம் சொன்னீங்க. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா 35 லட்சத்துக்கு நீங்க வந்து தனி வில்லாவே கொடுத்துருக்கீங்க. சூப்பர். ஸோ வில்லா எல்லாமே பக்காவா இருக்கு. சரிங்க சார். அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் பக்கா பண்ணிட்டீங்க. சைட் வேற லெவல்ல இருக்கு. பின்னாடி ஃப்ளவரை பார்த்தாலே வர்றவங்க வந்து புக் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. இன்னொரு பிளஸ் என்னன்னா நம்ம வந்து இப்போ வந்து மொத்தம் 4 ஃபேஸ் போட்டுட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இங்க வந்து என்ன டெவலப்மெண்ட் நம்ம வந்து இதெல்லாம் நான் காமிச்சேன் இல்லையா டெவலப்மெண்ட் டைட்டில் பார்க் வருது, ரோடு டெவலப் ஆகுது, இந்த ஏரோ சிட்டி வருது அப்படிதான் சொல்லி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணோம். ஆனா இன்னைக்கு நம்ம 4th ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மொத்த ப்ராஜெக்ட் நான் என்னெல்லாம் வருதுன்னு சொன்னோமோ என்ன கமிட்மெண்ட்லாம் கஸ்டமர் நம்ம கொடுத்தோமோ அந்த கமிட்மெண்ட் 100% இன்னைக்கு வந்திருக்கு. ஓகே. நீங்க என்ன சொல்லி இங்க சேல் பண்ணீங்களோ அது எல்லாமே இருக்கு. லைவா பார்க்கலாம். இன்னைக்கு லைவா இருக்கு. சூப்பர். சோ நம்ம பேசுற பேச்சு வந்து கரெக்ட்டா இருக்கு. எஸ். ஓகே. அதனால தான் ஜெனுயினா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 பக்காவா சேல் பண்ணிட்டு இப்போ ஃபேஸ் 4 லான்ச் பண்ணி ஃபேஸ் 4ல இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே. பாத்துங்க இந்த ஃபேஸ் 4 நீங்க வந்து டைரக்டா பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படினா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க சார். இப்போ வந்து நான் வில்லா வந்து பக்காவா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே. சோ இந்த மாதிரி வீடு கட்டி வரணும்னு நினைக்கிறாங்க அப்படினா நியர் பைல ஸ்கூல் காலேஜ் பார்ப்பாங்க. கண்டிப்பா. சோ நியர் பைல என்ன இருக்கு? சோ நம்ம சைட்டுக்கு வல்லக்கோட்டையிலே வந்து ஒரு 3 ஸ்கூல்ஸ் இருக்கு. ரயான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இங்க நியர் பைல இருக்கு. சோ இங்க மெடிக்கல் காலேஜ்ல இருந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே வித்தின் இந்த சரௌண்டிங் குள்ள தான் உங்களுக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல அவ்வளவு மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. சூப்பர் சார். சார் இப்போ வந்து நீங்க நியர் பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு என்னென்ன காலேஜ்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா? இப்போ இந்த சைட்டுக்கு பர்టిక్యులரா கிளம்பாக்கத்துல இருந்து அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர், தாம்பரம் இந்த சரௌண்டிங்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா எப்படிலாம் வரலாம்? ஸோ ஒரகடம் பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு மிட் ஆஃப் த பாயிண்ட் மாதிரி தான் இங்க இருக்கு. இது எப்படின்னா டுவர்ட்ஸ் நீங்க சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து நீங்க ஜிஎஸ்டி சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. தாம்பரம் கிளாம்பாக்கத்துல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் நம்ம இங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். படப்பை, தாம்பரம், மண்டலூர் இருக்கு இல்லையா? அந்த வழியா ஒரு 18 கிலோமீட்டர் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவே இருக்கு இல்லையா? ஒரு 9 கிலோமீட்டர்ல வந்து உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் கனெக்ட் ஆயிடும். சூப்பர். ஸோ இது வந்து ஒரு ஜங்ஷன் மிட் ஆஃப் த ஜங்ஷன் மாதிரி ஒரகடம் வந்து ஒரு பெரிய ஏரியாவா நீங்க டெவலப் ஆயிட்டு இருக்கு. சூப்பர். ஜங்ஷன்றனால நம்ம எந்த சைடு வேணா போய்க்க முடியும், எங்க வேணா கனெக்ட் பண்ணிக்க முடியும். சூப்பர். பக்காவான லொகேஷன்ல தான் இருக்கு. பிரைமான லொகேஷன்லாம் இருக்கு. அதே மாதிரி நியர்பை டெவலப்மெண்ட் இருக்கு, நியர்பை ஸ்கூல் இருக்கு, நியர்பை ஹாஸ்பிட்டல் இருக்கு, எல்லாமே இருக்கு. எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரைமான ஸ்பாட்ல தான் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. பிரைமான ஸ்பாட்ல பிரைஸ் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஹைலைட் பாயிண்ட். ஸோ இந்த சைட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உடனே உங்க சைட் விசிட்டை இமீடியட்டா புக் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம பேசின வரைக்கும் வீடு கட்டுறவங்களுக்கு பக்காவா இருக்கு. இப்போ ஒரு சிலர் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து வேலிடா இருக்குமா? கண்டிப்பா வேலிடா இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுமே வந்து இன்னைக்கு ஒரு இந்த ஒரு பிளாட் நீங்க வாங்கி போடுறாங்கன்னா ஒரு 2 to 3 yearsல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹைலி அப்ரிசியேட்டடா இருக்கும். ஓகே. அந்த அளவுக்கு நியர்பைல அப்ரிசியேஷன் இருக்கு. ஓகே, டெஃபினட்டா இருக்கு. ஸோ நீங்கள் ஒன்று கேட்டீங்க இல்லையா, ப்ரைஸ் வந்து எப்படி அப்ரிசியேட் ஆகும்னு சொல்லிட்டு, அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ஏரியா தான். ஸோ இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து சென்னையோட 3rd டைட்டில் பார்க் ஏரோ ஹப். இதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல தான் நம்மளோட சைட் வந்து இருக்கு. சூப்பர். பார்த்துங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அப்ரிசியேஷன் நியர்பைல இருக்கு. இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே பக்காவா நியர்பைல தான் இருக்கு. ஏன்னா இவங்க ஒரு விஷயம் சொல்றது ஃபுல்லாமே ஜென்யூனா இருக்கு. ஏன்னா இது வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 சொன்னப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ பாருங்க பில்டிங்கே வந்துருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பாத்துங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க சொல்ற விஷயங்கள் பக்காவா இருக்கும். அதே மாதிரி பிரைஸ் ரேஞ்சுமே எல்லாமே பக்காவா சொல்லியிருக்காங்க. கிளியரா இருக்கு. ஸோ இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து ராயல் என்ஃபீல்டு கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் யூனிட். இது இந்த யூனிட்லேருந்து ஜஸ்ட் அப்படி ஆப்போசிட்லேயே இங்கே பார்க்குறீங்க, இது ஆப்போசிட்ல இருக்கிறதா சிப்காட் வந்து ஏரோஸ்பேஸ் பார்க். இந்த சிப்காட் ஏரோஸ்பேஸ் பார்க்ங்கிறது என்னன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங்கான டோட்டல் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே இங்கே தான் இருக்கு. ப்ளஸ் ஏரோ ஹப் இது உள்ளதான் இருக்கு. ஸோ இதனால தான் இந்த ஏரியா வந்து அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரகடங்கிறது சவுத் இந்தியாவோட லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி ஹப் உள்ள இடம். அதில் ஒரு பெரிய கேட்டர் கம்பெனி அமைஞ்சிருக்கிறது தான் ஏரோ சிட்டி. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு ஏரோ சிட்டி இருக்கு. சார் ஆக்சுவலாக நீங்கள் 2 லட்சம் வந்து டவுன் பேமெண்ட் கட்ட முடிஞ்சு அப்படின்னா, இது மட்டும் இல்லாமல் மாதம் வந்து ஒரு 10,000 கட்ட முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளாட் ஒரு விலாஸ் வாங்கிக்கலாம். ஸோ அது கரெக்டாக என்னன்றது சொல்லுங்க சார். இப்போ பிளாட் என்னன்னா ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா டவுன் பேமெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, ஸோ நீங்கள் 10,000 ரூபாய் இஎம்ஐல என்னால் பேங்க் லோன் மூலியமா ஒரு பிளாட்டா நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். சூப்பர். ஸோ ஒரு 4 லட்ச ரூபாய் உங்க கையில் இருந்ததுன்னா என்னால் வந்து ஒரு தனி வீடு வந்து வித் பேங்க் லோன் மூலியமா நான் உங்களுக்கு கட்டி கொடுக்க முடியும். ஓகே சார். வீட்டுக்கு வந்து 35 லட்சம் சொன்னீங்க பட்ஜெட். இப்போ பிளாட்டுக்குனா என்ன பட்ஜெட்? ஸோ பிளாட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 12.6ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர். அதாவது பிளாட் வந்து 12.6 கொடுத்துருக்கீங்க. எஸ், சூப்பர் சார். அதே மாதிரி பிளாட் சைஸ் சொல்லுங்க சார். ஸோ இங்கே மினிமம் பிளாட் சைஸ் வந்து உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் சைஸ் அவைலபிள் இருக்கு. மேக்ஸிமமா உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ நீங்க வாங்கிக்க முடியும். ஸோ டோட்டலாக வந்து 900 பிளாட்ஸ் வந்து இதில் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபேஸ் 4 தான் இப்போ போயிட்டு இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா ஃபேஸ் 4ல பெஸ்ட் பிளாட் உங்களுக்கு கொடுக்க முடியும். பர்டிகுலர் நம்ம சேனல் பார்த்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் பண்ண முடியுமா? ஸோ கண்டிப்பா
நம்ம சைட்ல இந்த உங்களோட சேனலை பார்த்து வந்து ஒரு ஆஃப் கிரவுண்ட்ல ஒரு பிளாட் புக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து நான் ஃப்ரீயா பண்ணி தரேன். வேற அது மட்டும் இல்லாம ஒரு பிரைஸ்லயே சின்னதா நெகோசியேட் பண்ணி தரேன். சூப்பர். சொன்ன பிரைஸ்லயுமே கம்மி பண்ணிடுறோம், எலக்ட்ரிக் ஸ்கூட்டருமே கொடுத்துறோம். எஸ். வேற மாதிரி நம்ம சேனல் பார்த்து வரீங்க அப்படின்னா மறக்காம எக்ஸ்ப்ளோர் சேனல் பார்த்தா வந்தேன்னு சொல்லுங்க. அப்பதான் இந்த ஆஃபர் அவைல் பண்ண முடியும். ஒரு சூப்பரான ஆஃபரா இருக்கு, தரமான ஆஃபரா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. சார் இந்த வீடியோ பார்த்துட்டாங்க, சைடு விசிட் வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிலாம் எப்படி சார்? இந்த சைட்டை வந்து பார்த்து புக் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நான் அவங்க டோர் ஸ்டெப்லயே நான் கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். பார்த்த வரையும் உங்களுக்கு தெரியும், ஒரு 56 ஏக்கர்ல ஒரு மெகா டவுன்ஷிப்பா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க அபார்ட்மெண்ட் போனீங்க அப்படின்னா 65 to 70 லட்சம் பாத்துங்க. ஆனா இங்க வெறும் 35 லட்சத்துக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்டு மனையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 12.6 கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா அப்ரூவலுமே இருக்கு, கனெக்டிவிட்டி பக்காவா இருக்கு. இந்த சைட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கில் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சைட் விஷயம் புக் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.